யாத்ராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படி பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். என் தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் போது அதனுடைய அர்த்தங்களை, அதனுடைய அவசியங்களை நாம் அறியாது இருக்கிறதுனால இதுவரைக்கும் நாம் கிறிஸ்தவத்திலே மிக ஜாக்கிரதையற்றவர்களாக அல்லது ஒரு நிலையான தன்மையற்றவர்களாக, உறுதி தன்மையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிப்படையான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அழைப்பும் நாம் உள்ளே நுழைந்ததான அந்த நுழைவாயிலும் எதையோ ஒன்றை எதிர்பார்த்துதான் கிறிஸ்தவத்திற்குள்ள வந்ததாக இருக்கிறது. ஒருவேளை நாம் அப்படி இல்லாமல் இருந்தால், ஒருவேளை 2 சந்ததியாக, 2 தலைமுறையாக, 3 தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னாலும் ஆதி தலைமுறை அது எதையோ ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்டுதான் கிறிஸ்துவை ஏற்றிருக்கும். உங்களுடைய முப்பாட்டமார்கள், அவர்கள் மிஷனரிகள் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்திய தேசத்துல சொன்ன போது எங்கேயோ கொண்டையை போட்டுக்கொண்டு காடுகளில் அல்லது மற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்த நமக்கு கல்வியை, மருத்துவத்தை எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை உங்களுக்கு காண்பித்து உன்னுடைய மூதாதையர்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்தவத்திற்குள்ளாக அவர்கள் நடத்தி இருப்பார்கள். பெற்றுக்கொள்ளாமல் இதுவரை ஒருவனும் கிறிஸ்துவை பெற்றதில்லை, அறிந்ததில்லை. ஆக இந்த சூழல்களில் ஒருவேளை இப்பொழுது ஒரு 10 வருஷமாக அல்லது 4 வருஷமாக 4 மாதமாக நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னாலும், நீ ஏன் ஏற்றுக்கொண்டார் என்று கேட்ட கேள்விக்கு அவர்களிடத்தில் ஏதோ ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டேன் என்பதுதான் பதிலாக இருக்கிறது. இப்படியே நம்முடைய காரியங்கள் கிறிஸ்துவத்துக்குள்ள போய் கொண்டு இருக்கிறதுனால்தான் நம்மை அதை விட்டு கிறிஸ்துவ நமக்காக காரியங்களை செய்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை சிந்தியுங்கள் என்று சொல்லி உங்களை அந்த பாதைக்கு நேராக நடத்துவதற்கு மிக கடினமான ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளை தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்தது ஏதோ ஒரு நன்மையில் செய்து உன்னையோ உன்னுடைய சந்ததியாரையோ தேவனாகிய கர்த்தர் தம்மை அறிந்து கொள்ளும்படி கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி சிந்தியாமல் இன்னும் பல தலைமுறைகளாக கிறிஸ்து எனக்காக என்ன செய்வார் என்றே ஓடுகிற இந்த அவல நிலையான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தான் நமக்கு ஆபத்தானது என்பதை முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் இந்த இஸ்ரவேல் யாத்திரையை குறித்தும் நாம் அதிகமாக தியானிக்கிற காரியம் என்னவென்றால், அவர்கள் 40 ஆண்டுகள் நடந்தாலும் அவர்கள் போட்டிருந்த பாதரட்சைகள் தேயவில்லையே. அவர்கள் கடந்து வரும்போது செங்கடல் அவர்களுக்கு வழிவிட்டதே. அவர்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் பசியற்று இருக்கும்படியாக இல்ல, பசி அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்னாவினால் கர்த்தர் அவர்களை திருப்தியாக்கினாரே. மானாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினாரே. காடைகளை கொண்டு கர்த்தர் அவர்கள் பசியாற்றினாரேன்னு சொல்லி இவைகள் எல்லாம் தான் நம்முடைய சிந்தையில இருக்கிறதே தவிர கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படி அவர்களை நடத்தினார் என்பதை மறந்து போனார். என் தேவனாகிய கர்த்தர் தமக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்தெடுத்தால், அந்த ஜனத்தின் மேல கர்த்தர் ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தால் அதனுடைய உள் நோக்கம் என் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கும், அவரை ஆராதிக்கிறதாக இருக்கும், அவர் விரும்புகிற பாதையிலே நடக்க வேண்டும் என்கிற வாஞ்சையாக இருக்கும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்திலே என் அற்புதங்களை அநேகமாக இருக்கும்படிக்கு பார்வோன் உனக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோன் செவி கொடுக்காமல் போவதற்கான காரணமே இந்த எகிப்தில அநேக அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்பதான் இஸ்ரவேல் ஜனமாக இருக்கட்டும் அல்லது எகிப்தியர்களாக இருக்கட்டும், இவர்கள் தேவனுடைய மகிமையை உணர்ந்து கொள்ளுவார்கள். எனக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய பாடுகள், நம்முடைய தேவைகள், நம்முடைய வாஞ்சைகள் நிறைவேறாமல் அவைகள் பல ரூபங்களாக விஸ்வரூபம் எடுத்து 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 அவைகள் உன்னை சோர்ந்து போக பண்ணுகிறது என்றால் அதற்கான மிக முக்கிய காரணம் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அவர் யார் என்பதை காண்பிக்க விரும்புகிறார் என்பதுதான் அர்த்தம். இங்கே தேவனாகிய கர்த்தருடைய அற்புதங்கள் உன் வாழ்க்கையில பார்க்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, நம்ம கேட்கிறவைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டா நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்பதை யோசிச்சு பாருங்க. நீ வாஞ்சிக்கிறவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில சம்பவித்து விட்டால் நீ எந்த ரூபத்துல இருப்பாய் என்பதை நினைத்துப்பார். அவைகள் கால தாமதங்களினாலேயும் சிலவைகள் தவிர்க்கப்படுகிறவைகளினாலேயும் சில காரியங்கள் சம்பவிக்காததினாலேயும் நீ கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும்.
என் தேவன் அதைத்தான் இந்த இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் பக்குவப்படுத்தும்படி இந்த எகிப்தில் அநேக காரியங்களை அவர் செய்தார். அற்புதங்களை செய்யும்படிக்கு தான் இந்த காரியத்துல பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியினுடைய முதல் பாகத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாரியை பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வர பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூகமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலாளத்திலும் ஒவ்வொருத்தியும் அவரவள் அயலாளத்திலும் வெள்ளுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். போதும். இங்கே வசனம் சொல்லுகிறதை பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வோன் மேலும் எகிப்தியர் மேலும் வர பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். சமூலமாய் உங்களை போக விடுவதும் அல்லாமல் உங்களை இவ்விடத்திலிருந்து துரத்தியும் விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தருடைய டைம் அந்த 10 வாதைகள் முடியணும். இப்ப சொல்றாரு, this is the last chance. இதான் கடைசி வாதை. இதை நான் அனுப்பும் போது பார்வோன் உங்களை அனுப்புவான். அனுப்புவது மட்டுமல்ல, உங்களை துரிதப்படுத்தி துரத்துவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாகமானுக்கு என்ன சொல்லியிருந்தாரு? 7 முறை அந்த யோர்தான்ல போய் மூழ்கப்பான். 6 முறை மூழ்கினான், ஒண்ணுமே நடக்கல, அப்படியே தான் இருந்தது. இது ஆகாதுரா அப்படின்னு சொல்லி 6வது முறையில போயிருந்திருப்பான்னா அவன் குஷ்டரோகத்தோட தான் போயிருப்பான். முதல் முறையிலேயே இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிருக்கு. 2வது முறையில அதை விட பயங்கர டென்ஷன் ஆகுது. 3வது முறையில ரொம்ப டென்ஷன் ஆகி ஏற்கனவே எதுக்கு போகணுங்கிறது தெரியாம பாவிகளா மாறி போயிடும். 4வது முறை 5வது முறையில நம்முடைய கற்பனைக்கு எட்டாதவைகளா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய திட்டம் 7வது முறை. இங்கே கர்த்தருடைய திட்டம் 10வது வாதை தான் சொல்றாரு. இங்கே இந்த பார்வோன் உங்களை இப்பொழுது இந்த வாதைக்கு பின் அனுப்பி விடுவான். இதுக்கு முன்னாடி கர்த்தர் சொல்லல, வாதையை நான் அனுப்புவப்பா, போய் பாரு, அவனை பேசு. திரும்ப சொல்ற, போய் பேசு. அவனும் கூச்சப்படாம போய் திரும்ப பேசுறான். ஒவ்வொரு டைமும் ஃபெயிலியர், ஆனாலும் திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் நமக்கு சக்சஸ் ஆகிட்டே போகாது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா வளரணும். நிறைய பேருக்கு ஆசை, நான் வளர்ந்து நான் எப்போ பெரிய ஊழியக்காரனாக இருக்கேன். வளரணும். நீ வளராம இருக்கிறது தான் உனக்கு வளர்ச்சிய கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ வளர்ந்துட்டீங்கன்னா நிலைமை மோசமா போயிடும். நீ ஒரு நாளைக்கு அடுத்த நாள் உன்னுடைய வளர்ச்சி இதை காட்டு மேல போனா உன்னுடைய பாவத்தின் எல்லாம் தாண்டிடும் அர்த்தம். இந்த நிலைமையிலேயே வச்சிருக்கிறார். மோசேனுடைய நிலைமை என்ன? நான் சொல்றத போய் பார்வோனுக்கு சொல்லு. நான் நீட்டுனா நீட்டு, நான் போடுனா போடு, நான் எடுனா எடு, மண்ணெளி தூத்துனா தூத்து, சாம்பல் அடி போடுனா போடு, இவ்வளவுதான். ஆனா பார்வோனை குறித்து தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்ததை நிறைவேற்றும்படி மோசேயை கர்த்தர் கருவியாக பயன்படுத்தி கொண்டிருந்தார். இப்ப சொல்றாரு, என்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு மோசே, இந்த வாதை கடந்து செல்லும் போது பார்வோன் உங்களை அனுப்புவான். அனுப்புவது மட்டுமல்ல, உங்களை துரத்தியும் விடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது ஒருவரும் அவனவன் அயலான் இடத்திலும் ஒவ்வொருத்தையும் தன்னுடைய அயலான் இடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் என்றார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்கள் எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாய் இருந்தான். அதான் முக்கியமான. யாருக்கு பெரியவனா இருந்தா? இஸ்ரவேலுக்கு கிடையாது. இஸ்ரவேல் ஜனத்துக்காக தான் யார் வேலை செய்து கொண்டிருக்கிறார்? மோசே வேலை செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலை விடுவித்துக் கொண்டு போகும்படிதான் கர்த்தர் மோசேயை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கும்படிதான் மோசேயை தலைவனாக்கி கர்த்தர் இந்த காரியத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் மோசேயை கண்டு பயந்தார்கள். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னை பார்த்து உலக ஜனங்கள் பயப்படும். உன்னை பார்த்து உலக ஜனங்கள் பயப்படும். உன்னிடத்துல பேசுவதற்கு உலக ஜனங்கள் பயப்படும். கர்த்தர் உன்னோடு இருந்தால் அந்த காரியம் நடக்கும். ஏன் பயந்தாங்க தெரியுமா? மோசே காலையில வந்தான்னா பயப்படுவாங்க. இன்னைக்கு என்ன வாதம் வருமோ தெரியல. பார்வோனை சட்ட பண்ணல, பார்வோனுக்கு மரியாதை குறைஞ்சு போச்சு. முன்னத்த அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சாவதற்காக நீ பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறாய். பார்வோன் இடத்துல எகிப்தியர்கள் கேட்கிறாங்க, நாங்க சாகிறதுக்காயா நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வச்சுக்கிட்டு இருக்க, அவங்கள போக விடு என்று சொல்லுகிறார்கள். இந்த காரியம் சம்பவிச்சாதான் நீ கிறிஸ்தவனா வாழ்றாங்க. இங்க உட்கார்ந்துக்கிட்டு உனக்கு ஒரு 4 பேரை வச்சுட்டு
அவங்களுக்கு நீ ஒரு நாட்டாம பண்ணிட்டு என்ன மதிக்கல என்ன மதிக்கல என்ன மதிக்கல, செத்த கிறிஸ்தவ வாழ்க்கை. உன்னை மதிக்க புறஜாதியார் எழும்புவார்கள். நீ கடந்து செல்லுகிற இடத்துல எல்லாம் உன்னை பார்த்து ஜனங்கள் பயப்படுவார்கள். இங்க பார்வோனுக்கு பயங்கர சேனைகள் உண்டு. பார்வோன் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். எகிப்தியர்கள் மோசையை கண்டு பயந்தார்கள். அதான் கர்த்தர் உன்னை நடத்துகிறது. தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்த ஆரம்பித்தால், தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் சொல்றாரு, you have come to the final attempt மோசே. சொல்லு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு, எகிப்தியர் ஒவ்வொரு வீடையும் கொள்ளையடிக்க சொல்லு. எகிப்தியர்கள் பயந்து நடுங்குவார்கள், என்ன கேட்டாலும் கொடுப்பார்கள், எப்படியாவது நீங்க போனா போதும் சாமி. அந்த அளவுக்கு மோசேயின் மேல கர்த்தர் அந்த காரியத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். அது ஒரு பெரிய வெற்றி இல்லையா? இந்த ஜனத்திற்கு தான் கர்த்தரை தெரியப்படுத்தணும். இஸ்ரவேல கர்த்தர் பாதிக்க போறார், அதான் அர்த்தம். எகிப்தியரை கர்த்தர் விடுதலையாக்க போறார். இந்த எகிப்தியர்கள் இந்த மோசையை கண்டு பயந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பார்வைக்கு அவன் மிகவும் பெரியவனாக இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. 4ஆம் வசனம் முதல் வேகமாக 8ஆம் வசனம். நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும், அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும், எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பெயர் அனைத்தும், மிருக ஜீவன்களின் தலையீச்சு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமன்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும், மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும், ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோட பார்வோனை விட்டு புறப்பட்டான். மோசே பார்வோனிடத்திலிருந்து உக்கிர கோபத்தோட புறப்பட்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அதுவே நீங்க முன்னின அதிகாரத்தினுடைய 28ஆம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாய் இரு. இனி என் முகத்தை காணும் நாளில் சாவா என்றான். அப்பொழுது மோசே, நீர் சொன்னது சரி, இனி நான் உன்னுடைய முகத்தை காண்பதில்லை என்றான். கிளைமேக்ஸ் ஆன சூழ்நிலைக்கு வந்துட்டான். பார்வோன் சொல்லிட்டான், இனி என்னுடைய முகத்தை நீ பார்க்கும்போது சாவா என்று சொல்லி. மோசே சொல்றான், இனி திரும்ப உன் முகத்தை பார்ப்பதில்லை. என் தேவனாகிய கர்த்தர் மோசேயினுடைய சூழ்நிலைகளை மாற்றி விட்டார். இப்போ கர்த்தர் செயல்படுகிற காரியம் வந்தது. அங்க என்ன நடந்தது? அங்க பார்வோனுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதற்கொண்டு இயந்திரம் அரைக்கிற அடிமை பெண்ணுடைய வீடு வரைக்கும் இருக்கிற எல்லா வீடுகளிலேயும் தலைப்பிள்ளைகள் சங்காரமாக்கப்படும் என்று என் தேவனாகிய கர்த்தர் கடைசி வாதையை பார்வோனுக்கு நேராக சொன்னார். அவர் பழிக்கு பழி வாங்குகிற தேவன். ஜாக்கிரதையாக. எபிரேய ஸ்திரீகள் பிள்ளைகளை பெறும்போது அவர்களை கொன்று போடும்படி அந்த பார்வோனுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இஸ்ரவேலிலே ஆங்காங்கே ஒவ்வொரு பிள்ளைகள் பிறக்க கொல்லப்பட்டது. என் தேவனாகிய கர்த்தர் எகிப்திற்கு நேராக திரும்பினார். ஒரே நாளில் அவ்வளவு பேரையும் கொன்று போடுவார். இதுவரை கண்டிராத கூக்குரல் உண்டாகும் என்று சொன்னார். காத்திருந்து கர்த்தர் அடிப்பார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என் தேவனாகிய கர்த்தரிடத்துல விளையாடுகிற காரியம் சாதாரணமானதாக இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ கிறிஸ்தவத்தை சாதாரணமாக பிடித்துக் கொண்டாய் என்று நினைத்து அஜாக்கிரதையாக இருந்து விடாதே. ஏதோ கர்த்தர் கண்ணு காணாதவர் போல இருக்கிறார் என்று நினைக்காத. சிக்ஷைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறுகிறது என்று நினைக்காத. ஒரே நாளில கண்டிராத கூக்குரல் உண்டாகும் என்று வசனம் சொல்லுகிறது. மோசே கோபப்பட்டார். இதுவரை என் தேவனாகிய கர்த்தர் அங்கே சம்பவிக்காத ஒரு காரியத்தை சம்பவிக்க பண்ணுவேன் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கோபத்தோட மோசே திரும்பினான் என்று வசனம் சொல்லுகிறது. அதான் லாஸ்ட். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை, நீ செய்கிற காரியத்தை உன்னுக்காக தேவன் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் இருப்பார். இடையில அநேக தருணங்கள் கொடுக்கப்படலாம், அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம். அந்த வாய்ப்புகள் எல்லாம் உன்னை சரி செய்து கொள்வதற்காக, அந்த வாய்ப்புகள் எல்லாம் தேவ பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, அந்த வாய்ப்புகள் எல்லாம் இஸ்ரவேலர் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆனா கடினமான தன்மை கடைசியில கொடூரமான சூழ்நிலைக்குள் நகர்த்தும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிற காரியத்தை மோசே சொன்னான். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்படுங்கள் என்று சொல்லுவார்கள் என்றார்.
சொல்லுவார்கள், அதன் பின்பு புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிர கோபத்தோட பார்வோனை விட்டு மோசே புறப்பட்டான் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்களை அநேகமாய் இருக்கும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான் என்று சொல்லி இருந்தார். 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தினதினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போக விடவில்லை. இந்த கொடூரமான காரியத்தையும் எச்சரிக்கையும் மோசே கொடுத்திருந்தும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டதினால் அவன் அந்த காரியத்தை செய்யவில்லை. இந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களுக்கும் புதிய ஏற்பாட்டின் நாட்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். கர்த்தர் மகா கோபம் உள்ளவராக அந்த காரியத்தை செய்வதற்கு அவர் தாமாக முற்பட்டு அந்த காரியங்களில் மனிதனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் தம்முடைய இருதயத்தின் கடினத்தை கிறிஸ்துவினால உடைத்து அவர் உனக்கும் எனக்கும் தருணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். திருந்துவதற்கு தான், திருந்துவதற்கு. இதே யாசக கிறிஸ்தவர்களாக அப்படியே கேட்டு கேட்டு பெற்றுக் கொள்வதற்காக கிடையாது, எதையாவது கிடைக்குமான்னு சொல்லி உட்கார்ந்திருப்பதற்காக கிடையாது. என் தேவனாகிய கர்த்தருக்கென்று நிலைத்திருப்பதற்கு வைராக்கியமாய் எழும்புவதற்காக தான் கர்த்தர் நமக்கு தருணங்களை கொடுத்திருக்கிறார். அதுதான் மோசேயின் காரியத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம், அதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். ஆனால் சம்பவித்த காரியங்கள் என்ன? வேகமாக வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் சில வசனங்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டுத் தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதுக்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் விளக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் மானும் 1 வயதும் உள்ளதாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலில் நிலைக்கால்கள் 2லும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றின் விடிற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடிற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டிருப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கைகளில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்திலுள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். நானே கர்த்தர். வாசித்ததான் இந்த பகுதியில கர்த்தர் இந்த பஸ்காவை குறித்து அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எத்தனையோ காரியங்களை ஒரே வார்த்தை, ஒரு முறை கீழே இருந்து சாம்பலை அள்ளி மேல வீசினா போதும் அங்க இருக்கிற வானத்திலிருந்து கல்மலை பெய்கிறது, அல்லது குப்பளங்கள் எழும்புகிறது, வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வருகிறது, கோலை நீட்டினால் போதும் யோர்தான் அவைகள் ரத்தமாய் மாறுகிறது. இவ்வளவு வல்லமை உள்ள தேவன் தான். ஆனா இஸ்ரவேலுக்குள்ள இந்த பஸ்காவை அவர்கள் அனுசரிப்பதற்கு எவ்வளவு திட்டங்களை கற்றுக் கொடுக்கிறார்னு பாருங்க. இந்த காரியத்தை தான் கற்றுக்கொள்ளணும் கிறிஸ்தவ வாழ்க்கையில. நீ ஏனோ ஒரு காரியத்தை செய்யும்படி கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விரும்பல. மாதத்தின் முதலாம் நாளிலே நீ ஆட்டுக்குட்டியை தயார் பண்ணு, 14ஆம் தேதி வரைக்கும் அதை வைத்து 14ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் பஸ்காவை அனுசரி. அதை எப்படி நீ அதை வாங்க வேண்டும், அதை யார் யாருக்காக அதை பங்கிட வேண்டும், எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று இலக்கமிட்டு அதற்கு தகுந்தாற்போல் அந்த குட்டியை தேர்வு செய்ய வேண்டும். அதை நீங்கள் எப்படி அதை பலி செலுத்த வேண்டும், அதை நீங்கள் எப்படி சமைக்க வேண்டும், அதை எப்படி நீங்கள் சாப்பிட வேண்டும், இத்தனையும் கர்த்தர் சொல்லுகிறார். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ ஏதோ ஒரு காரியத்தை வாழுகிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எகிப்திற்கு சாம்பலில கொப்பளங்கள் எழும்பும். எகிப்திற்கு ஒரு கையை நீட்டினால் போதும் அங்கே இரத்தமாய் மாறும்.
ஆனால் இஸ்ரவேலுக்கு அப்படி அல்ல. உனக்குன்னு ஒரு முறை இருக்கு, இப்படித்தான் செய்யணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காரியத்தை தான் இஸ்ரவேலராகிய நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு முறையை கொடுத்திருக்கிறார், அந்த முறையை தான் பின்பற்ற வேண்டும். அந்த முறை கொஞ்சம் தவறுனாலும் நாசமா போயிடும். ஒரு வீட்டுக்கு ஒரு விசேஷத்துக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னா முதல்ல லிஸ்ட்ல பேர் அது வந்தா பாத்தீங்கன்னா அப்படின்னா கடைசியில வெறும் சட்டியை தான் சொல்லணும். புரியுதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எடுக்க வேண்டிய ஆட்டுக்குட்டி உன் வீட்டிற்கா அல்லது உன்னை சுற்றிலும் இருக்கிற அயலாரோடு சேர்ந்து நீங்கள் அந்த பஸ்காவை அனுசரிக்க போறீங்களா? இந்த ரத்தம் இந்த ஒரு நிலக்கால மட்டும்தானா, இல்ல இன்னொரு நிலக்காலுக்கு என்றால் அதற்குள் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? இதை கணக்கெடுங்கன்னு சொல்றாரு. நீ இவைகளை செஞ்சாச்சையா? நான் ஆவியில அவிச்சு சாப்பிடுவேன், இல்ல நெருப்புல சொல்றேன். உன் இஷ்டத்துக்கு ஒண்ணும் செய்ய முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பாரம்பரியம். இப்படித்தான் காரியங்கள் நடக்க வேண்டும். இதை வேணா செய்ய சொன்னா சாப்பிடுற விஷயமா இருக்கு, அதனால சுட்டு சாப்பிடுவோம். அதை பேச என்ன சொல்லிருக்கா, நீ என்ன சொல்லிருக்கோ அதை செய். மாற்று கேள்விகளுக்கு இங்க வழியே கிடையாது. இப்படித்தான் காரியங்களை செய்ய வேண்டும். இங்க இஸ்ரவேலுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கர்த்தர் எடுத்து வைக்க சொல்றாரு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் காரியத்தை செய்யும். மேக்ஸ்ல சில சம்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்சர் டக்குன்னு போடுவோம். வீட்டுல கையில எடுத்து வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடும். நேரா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப், அடுத்து லாஸ்ட் ஆன்சர் போடுவோம். மார்க் போட மாட்டோம். நீ 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் வரணும், 5வது ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தப்பு பண்ணினா 5 ஸ்டெப்புக்கான மார்க் கொடுப்பான். ஆனா டைரக்டா போட்டீங்கன்னா 0 மார்க் தான். ஏனென்றால் இங்கே கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனாலதான் இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார், நீங்க பஸ்காவை அனுசரிச்சு எல்லாரும் ஆட்டுக்குட்டி எடுத்து ரத்தத்தை பூசிட்டு வீட்டுல படுத்துக்கோங்க. நோ, everything should be done step by step. ஒரு மாசத்துக்கான ப்ராஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எதையாவது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில செஞ்சிருக்கிறோமா? ப்ராஜெக்ட் ஒண்ணும் கிடையாது. இப்போ சாதாரண ஒரு ஹார்வெஸ்ட்டுக்கு சொல்லியிருக்கோம். எத்தனை பேர் ஹார்வெஸ்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு? ஒண்ணும் கிடையாது. ஹார்வெஸ்ட் அன்னைக்கு என்னைக்கு சேர்த்தா சொல்லுவோம். ஹார்வெஸ்ட் அன்னைக்கு காலையில கடையில போய் எதையாவது வாங்கிட்டு போய் வைப்போம். ஆசீர்வாதம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு மண்ணும் இருக்காது. நீ எடுத்த கடனை கூட கட்ட முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப இருந்தே தயாராகணும். அதான் பஸ்கா. தேவன் சொல்லுகிறார், 1ஆம் தேதி ஆடு வாங்கு, 14ஆம் தேதி வரைக்கும் வளர்த்து, 14ஆம் தேதி அந்த காரியத்திற்கு முற்படு, 21ஆம் தேதி பலி செலுத்து. இந்த காரியத்தை இப்படி கட் பண்ணு, இப்படி பிளான் பண்ணு, இப்படி சரி செய்ய, இப்படி ரத்தத்தை பூசு, இப்படி சுடு. இததான் சுடணும், இததான் சாப்பிடணும். காலையில எரிச்சல் முடிச்சிடும். அதே பஸ்கானுடைய ஆட்டை அடுத்த நாள் வைக்க சொல்லுங்க. நம்ம போன மாசம் வச்ச குழம்பு கூட இன்னைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டு சோம்பேறி. அதனாலதான் என் தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்தவத்திற்கென்றும் இஸ்ரவேலுக்கென்றும் சில காரியங்களை சொல்றாரு. எகிப்துக்கு ஓடா மோசே காலையில வரலாம், பல்லு கூட விளக்கு வேணா விளக்கலையே தெரியாது. அதிகாலையில பார்த்து சொல்ல, இன்னைக்கு கேட்கையாம சாம்பல் அள்ளி தூத்திட்டு போ, கொப்பளத்துல உட்காந்து சொரிஞ்சுட்டு இருக்கும். இவ்வளவுதான் எகிப்து இருக்கு. There is no plan, nothing is there as a plan. Everything will happen as it is, because the thing is coming from God. But for Israelites, there is a reason for discipline. இங்க இப்படிதான் செய்யணும், இப்படி காரியங்கள் நடப்பிக்கணும். ஏனென்றால் கடந்து வருகிறது கர்த்தர். உன் வாழ்க்கையில கடந்து வருகிறது கர்த்தரையா? உன் வாழ்க்கையில கடந்து வருகிறது வெட்டுக்கிளிகள் அல்ல. உன் வாழ்க்கையில கடந்து வருகிறது கல்மலைகள் அல்ல. உன் வாழ்க்கையில கடந்து வருகிறது மற்ற கொப்பளங்கள் அல்ல. உன் வாழ்க்கையில கடந்து வருகிறது கர்த்தர். இப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்கென்று காரியங்களை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையில டிசிப்ளின் இருக்கணும். கர்த்தருக்கென்று காரியங்களை செய்கிறவருடைய வாழ்க்கையில முறை இருக்கணும். ஏனோ தானோ செய்ய முடியாது, ஏனோ தானோ காரியங்களை செய்ய முடியாது. அதெல்லாம் இங்க உற்று நோக்கணும். பஸ்காவை மட்டும் பார்த்தா பத்தாது. There are lots of steps to follow பஸ்கா. அதைதான் இங்கே கர்த்தர் சொல்கிறார், இந்த காரியங்களை செய்யுங்க. நீதியை செலுத்துகிறவன் நீதியை செலுத்துவேன் நானே கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியை செய்கிறவர் வரணும்னா அங்க கரெக்டா இருக்கு. சில நேரங்களில் நீதிமன்றங்களுக்கு எத்தனை பேர் போய் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. நீதிமன்றத்தில் நம்ம சினிமால பாக்குற மாதிரி டிவியில பாக்குற மாதிரிலாம் இருக்காது. அங்க ஜட்ஜி வருவாரு, இப்படி நேரம் பாப்பாரு, இப்ப கீழே குடிவாரு, அவ்வளவுதான். ஏதோ ஒரு வார்த்தை பேசுறது அவருக்கே கேட்கவே இல்லையா தெரியாது. சில ஒரு வேலை முக்கியமான வாதங்கள் எப்படி பேசுவாங்களோ தெரியாது. கையெழுத்து போடுவாரு, எழுதுவாரு, அடுத்த டேட்டை போட்டு கொடுத்துக்குவாரு. கிட்டத்தட்ட இத்தனை கட்டு அடிக்க வச்சிருப்பாங்க முன்னாடி. அந்த ஆனால் அவர் எந்திரிச்சா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அவருக்கு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு பிரேக். அவருக்கு பக்கவாட்டுல 2 பேர் நிக்கிறவங்க அப்படிதான் நிக்கணும். சாட்சி கூட்டுனா சாட்சி கூட்டுல போய் தான் நிக்கணும். பாக்குறதுக்கு ஒரு டிராமா மாதிரிதான் இருக்கும். பட் அதான் முறை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உனக்கு பார்ப்பதற்கு நாடகம் போல இருக்கலாம். பட் there is a reason, because வசனம் சொல்லுது, நீதி செலுத்துகிற தேவன், he needs a prestigious life.
He needs a prestigious power. கர்த்தருக்கு அந்த கனத்தை கொடுக்குறீங்களா? கர்த்தர் சொன்னபடி உன் வாழ்க்கையை நடத்துகிறாயா? அது என்ன? அதெல்லாம் பெரிய விஷயமா? கர்த்தர் அதெல்லாம் பார்த்துக்கிறார். அதெல்லாம் ஆண்டவர் பெருசா எடுத்துக்க மாட்டார். நோ. அதனாலதான் உன் ஆசீர்வாதம் தடைபடும். அதனாலதான் உன் வாழ்க்கையில கர்த்தர் இடத்துல கேட்கிற காரியங்கள் நடக்கிறது இல்ல. கர்த்தருக்கு கொடுக்கிற கனத்தை கொடுத்து பார். அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஜெபத்தை மிஸ் பண்ணிட்டேன்னா அங்க கர்த்தர் சில காரியங்களை எனக்கு அனுமதிக்கும் போது அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். He is a prestigious God. இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார், உன்னை நான் நடத்தி போகும்போது, உன்னை நான் கடத்தி செல்லும் போது, எகிப்திலிருந்து உன்னை விடுவித்து செல்லும் போது நான் கனத்திற்குரியவராக போவேன். இன்னைக்கு கனத்திற்குரிய கர்த்தராக நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா பாருங்க. எங்கேயோ கிடைக்கிற பைபிள் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஐயா பைபிள் எடுங்க, வீட்டுல எங்க இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அது எடுத்ததே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தான் அது எடுத்து, மீதி நேரம் எங்க இருக்குன்னே தெரியாது. அது கனத்திற்குரியதா இல்லையா உங்க வாழ்க்கையில? ஒருவேளை சிலர் பைபிளை தூக்கி பத்திரமா போத்தி பொதிஞ்சு வச்சிருப்பீங்க. ஏன்னா அது எடுக்கிறதே கிடையாது. சிலர் அதை எடுத்து வாசிக்க, அது பெரிய தப்பு. ஏன்னா அது வாழ்க்கையில அந்த வசனங்கள் கிடையாது. அத்தனையும் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு தேவன் சொல்லுகிறார், this should be done at this time, this should be calculated at this calculation, this should be completed at a particular time, this should be wasted. டஸ்ட்பினுக்கு போற வரைக்கும் சொல்றாரு. வாங்குறதுல இருந்து டஸ்ட்பினுக்கு போற வரைக்கும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில முறை இருக்கும். வாழ்க்கையில என்ன முறை? முறையற்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவன் விரும்பல. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்திலே நான் செய்த காரியங்கள் அனைத்தும் என் தேவன் யார் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. கீழே உள்ள வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்கக்கூடாது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசரிக்கப்படுவீர்கள். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவு புசிக்கப்படுவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். முதலாம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்துமா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போதும். அது கீழே உள்ள அநேக காரியங்கள் இருக்கு. புளித்த மாவு புளிச்சா அந்த மாவு எத்தனை நாள் வச்சிருக்கணுங்கிற வரைக்கும் தேவன் சொல்லியிருக்கு. நம்மளுடைய வீட்டுல புளிச்ச மாவு திரும்ப எப்படி அது புளிப்பு இல்லாம ஆக்குறதுக்கு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கு. அதனாலதான் நாசமா போறேன். இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுங்க, இத்தனை காரியங்களை திட்டம் பண்ணுகிறார் இஸ்ரவேலுக்கு மட்டும். ஆனால் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? அந்த ரத்தம் எவனுடைய வீட்டின் நிலக்கால்களிலே பூசப்பட்டு இருக்கிறதோ அங்கே சங்காரதூதன் கடந்து போயிடுவான். அது உனக்கு அடையாளமாக இருக்கும். எகிப்திற்கும் இஸ்ரவேலுக்கும் வித்தியாசத்தை அது காண்பிக்கும். இன்னைக்கு நம்ம வீடுகளில் எது வித்தியாசம்? கிறிஸ்துமஸ்ல மட்டும் வித்தியாசம் தெரியும். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் நம்ம வீடுகளில் ஸ்டார் போடுறோம். இன்னைக்கு அதுவும் நிறைய பேர் மற்ற மதத்தவர்களும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்திற்காக அவங்களுக்கு சில விருப்பம், சில ஐதீகம். உன்னை பார்த்து உனக்கு வர்ற ஆசீர்வாதம் எவ்வளவு கொடூரமான சாபம் உனக்கு பின்னாடி இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்கிறான்னு நினைச்சு அதை போட்ட ஆசீர்வாதம் வரவங்களாம் நிறைய பேர் போடுறாங்க. ஆனால் உன் வீட்டிற்கும் புறஜாதியார் வீட்டிற்கும் என்ன வித்தியாசம்? கர்த்தர் பார்க்கும்போது என்ன வித்தியாசம்? ஆண்டவர் பார்க்கும்போது உன் குடும்பத்திற்கும் மற்ற குடும்பத்திற்கும் என்ன வித்தியாசம்? உன் குடும்பத்திலயும் ஆம்பளை தான் வேலை செய்யறான், அடுத்த குடும்பத்திலயும் ஆம்பளை தான் வேலை செய்யறான். பாத்திரங்கள் வந்து வீடு கூட்டுற வரைக்கும் அட்லீஸ்ட் அதுலயே வித்தியாசத்தை கொடு. உன் வீட்டுல என்ன சண்டை, அதே சண்டை தான் பக்கத்து வீட்லயும் நடக்குது. உன்னுடைய காரியத்துல என்ன நடக்குது அதான் அடுத்த வீட்லயும் நடக்குது. நீ என்ன டிவியில சினிமா சீரியல் பாக்குறியா, அதெல்லாம் பக்கத்து வீட்லயும் பாக்குறான். உன்னுடைய வாழ்க்கையில என்ன காரியம் இருக்கு அதான் அடுத்த நடக்கிறது. வேகம் உன் வாழ்க்கையில என்ன வித்தியாசத்தை கொடுத்திருக்கு? What is the difference between you and Egyptians? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்று இவர்கள் கூக்குரலுக்கும்படி கர்த்தர் விரும்பல. நிலக்கால்கள்ல ரத்தத்தின் அடையாளம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடையாளம் நிலக்கால்கள்ல இருக்கணும். மற்ற வீட்டை விட நம்ம வீட்டுல கொஞ்சம் வித்தியாசம். மற்ற வீட்டுக்கு சில நேரங்களில் நம்ம கதவை தட்டாம கூட போலாம். நம்ம வீட்டுக்கு கதவை தட்டிட்டு தான் போகலாம். ஏன்னா உள்ள என்ன அவல நிலையில இருப்போமே தெரியாது. மோசமான கிறிஸ்தவ வாழ்க்கை. இஸ்ரவேலின் அடையாளம் வாழ்க்கையில் இல்லாத போது நாசமா போயிருவார். அதனால கர்த்தர் சொல்ற பயங்கரம் வருதியா. இவ்வளவு நாட்கள் வந்து தேசம் அழிப்பதை பத்தி காரியம் அல்ல. தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாக போகிறது. கர்த்தர் வெறிகொண்டு வருகிற போது வித்தியாசத்தை பார்ப்பார். அதனால சொல்றாரு, இந்த ஒழுங்கின் முறைப்படி, இந்த காரிய அட்டவணையின்படி, இந்த காரியத்தின் அவசரத்தின்படி, இந்த முறைமைகளின்படி சரியான நேரத்தில் சரியாக தீர்க்கமாய் செயல்படுகிற இஸ்ரவேலர் மட்டுமே காக்கப்பட வேண்டும். அது மட்டும் மற்ற எல்லா இஸ்ரவேலர்கள் சொல்றாரு, புளிப்புள்ளாப்பம் உன் வீட்டுல இருந்துச்சுன்னா இஸ்ரவேலில் இல்லாதபடி அருள் கொண்டு போ. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில கண்ட சபைக்கு போயிட்டு வந்ததுனாலே என்னமோ தெரியுது, கண்ட ரூபத்துல வந்ததுனாலே தெரியும். உனக்கு கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அஸ்திபாரம் தெரியும்.
தேவ சமூகத்துல ஜாக்கிரதையா. He is a very ferocious God. கர்த்தர் பயங்கரமானவர். அவர் பயங்கரமானவராக இருக்கிறதுனாலதான் அற்புதங்களை அரசாட்டா செய்றாரு. இஸ்ரவேலிலே சொல்றாரு, நிலக்கால்கள்ல பூசி இருக்கும். எவன் வீடுகளில் அந்த காரியங்கள் இல்லையோ, யார் யாருடைய வீடுகளிலே வித்தியாசம் இல்லையோ, யார் யாருடைய வீடுகளிலே கிறிஸ்துவே தெய்வம் என்கிற அங்கீகாரம் இல்லையோ, எவனுடைய வீட்டிலே பரிசுத்தம் இல்லையோ, யாருடைய வீட்டிலே வித்தியாசமான சமாதான கட்டுகள் இல்லையோ, எவனுடைய வீடுகளிலே தேவ பயம் இல்லையோ, சங்காரம் பண்ணப்படும். மாற்றம். நீ அதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா? அததான் கேட்கிறேன். இந்த காரியங்கள் இப்ப எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு நேராக கடந்து போயிருக்கு. எகிப்துக்கு வரப்போறது என்னமோ உண்மைதான். இஸ்ரவேல் காக்கப்பட வேண்டும் என்பது தெய்வ கிருபை. அதான் இன்னைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அதைதான் தெய்வம் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்ணோம்? எகிப்தின் வேஷம் போட்டுக்கிட்டு அலையலாம். உன் இஷ்டப்படி என்னையோ எங்கேயோ தேய்ச்சிட்டு அலையலாம். உன் இஷ்டப்படி எதையோ செஞ்சு எப்படியோ சாப்பிட்டு அலையலாம். எதையோ செய்யற வேத வார்த்தையின்படி வாழல. கர்த்தர் அப்படி மாறல. அவர் அப்படியே தான் இருக்கிறார். அவரிடத்துல எந்த மாற்றமும் கிடையாது. அதனாலதான் இங்கே காரியங்கள் இப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டது. இஸ்ரவேலர் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற்பெயர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்றான். எகிப்தியர் இங்க நடுராத்திரியில சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரான அனைத்தும் மிருக ஜீவன்களும் தலையீட்டையும் கர்த்தர் அழித்தார் என்று சொல்லப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தையும் அவர் மாற்றி செய்வதை சொன்னால் சொன்னதை செய்கிற ஒன்றுமில்லாமல் அழித்து போட்டார். அங்கே நடந்ததுன்னு அப்பொழுது பார்வோனும் அவனுடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியருடைய சகல ஊழியக்காரரும் எகிப்தியர் யாவரும் ராத்திரியிலே எழுந்திருந்தார்கள். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை என்று சொல்லப்படும் சம்பவங்கள் மாறிதான் முடியும். அக்காரியத்திற்கு முன்பாக கர்த்தர் அநேக காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார். அநேக காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அநேக சூழல்களை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதினால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் முடிவு என்ன? ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். There is no other reason to say that we want to leave Egypt. எகிப்திலே எல்லா காரியமும் இருந்தது. அடிமைத்தனத்தை விட்டு அவர்களுக்கு மேன்மையான சுதந்திரத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. They want to come and worship my Lord. That's it. என் கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். என் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்கள் போகணும். பார்வோன் அந்த காரியத்தை உச்சரித்து சொல்லுகிறான், நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதியுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான் என்று சொல்லப்படும். என் தேவனாகிய கர்த்தர் காரியத்தை நடப்பிக்கும் போது அந்நியரை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி உங்களை நாடி வரும்படியான சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்குவார். But for you there is a discipline. For them there is a demonstration. அங்கே ஒரு காரியம் வித்தியாசமாய் நடக்கும். அங்கே வேற பாதிப்புகள் உண்டாகும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற காரியத்துல நீ ஸ்டெடியாக இருப்பாயே, ஆனால் நீ அவர்களை ஆசீர்வதிக்கும்படியான சூழலுக்குள்ள அவர்களை தாழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்வோனுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அப்படி மாற்றினார். அவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டான் என்று பார்க்கிறோம். 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பெட்டினமாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எதிர்த்து கடிக்கக்கூடாமல் திருத்திவிடப்பட்டபடியினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தாங்களுக்கு வலிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து
புறப்பட்டது. போதும். எகிப்தில் இருந்து அவர்கள் கொண்டு வந்து பிசைந்த மாவை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்தில் தரித்திருக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை என்று சொல்லப்பட்டது. என் தேவனாகிய கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தின்படி அவர் நடத்த ஆரம்பித்தால் நீங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லாமல் ஒரு காரியத்தையும் அவர்கள் ஆயத்தம் பண்ண முடியவில்லை. அவர்கள் வேகமாக துரத்தி விடப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்பார்த்து பல வருஷங்களாக இருக்கிறார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன? கர்த்தர் காரியத்தை செய்யும் போது ஆயத்தப்படுவதற்கான நேரம் இல்லாமல் துரத்தி விடப்படுவீர்கள். அதே 51 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அப்படியே இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆரோனுக்கும் மோசேக்கும் கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரோ அதை செய்தார்கள். அதுதான் இஸ்ரவேலை புறப்பட பண்ணினார். நமக்கு இங்க யாராவது ஒருத்தர் கட்டளை கொடுத்தா நம்ம வேற ஏதாவது செஞ்சோம். கட்டளைக்கு கட்டளை தான் நம்முடைய பதிலாக. அப்படி செய்யப்பா, இப்படி செஞ்சா என்னப்பா, ஏன் அப்படி செய்யக்கூடாது? நீ விளங்க போறதே கிடையாது வாழ்க்கை. தேவனாகிய கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் என்ன கட்டளையிட்டாரோ அதை செய்தார்கள். பஸ்காவை இப்படி ஆசைங்க, அப்படியே ஆசை. அதுலயும் சிலது இருந்திருக்கும் நம்மள மாதிரி. நம்மள நிறைய அப்படிதான் இருக்கு. அங்க 1-2 அப்படி இருந்திருக்கும். அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது. அதெல்லாம் பேசப்படாத லிஸ்ட்டுக்கு போயிருச்சு. எகிப்தோட சேர்ந்து நாசமா போச்சு நம்ம தெரியல. நம்ம ஒட்டுமொத்தமா போயிடக்கூடாதே. மோசேக்கும் ஆரோனுக்கும் கர்த்தர் என்ன கட்டளையிட்டாரோ அதை அவர்கள் அப்படியே செய்தார்கள். அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் சொன்னார்கள். கர்த்தர் அவர்கள் மூலமாக சொன்னதை அவர்கள் கேட்டார்கள். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொல்லப்படுகிறது. If you obey and if you have a disciplined life, the God will do what he has promised you. கர்த்தர் உனக்கென்று அவர் நிர்ணயித்த காரியம், அவர் உனக்கென்று தீர்மானித்த காரியம், உனக்கென்று தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின காரியம் நிறைவேற வேண்டும் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி செய். கர்த்தர் சொன்னபடியே செய். அவர் சொன்னதை தானே செய்யறேன், ஆனா நான் இப்படி செய்யறேன் அப்படி இல்லை. அவர் எப்படி சொன்னாரோ அப்படி செய். அவர் என்ன சொன்னாரோ அதை செய். நிறைய நேரத்தில் நமக்கு அப்படிதான் பிரச்சனை உண்டாது. அவர் சொன்னதை தானே செஞ்சுட்டு இருக்கேன். அவர் எப்படி சொன்னாரோ அப்படி சரியாப்பா, அப்படி செய்யல, கொஞ்சம் மாத்தி செய்ய. சில ஸ்கூல்கள் அப்படிதான் இருக்கும். வாத்தியாரு மனப்பாடம் பண்ணி படிச்சு எழுதி பாஸ் பண்ணி வந்திருப்பான். அவனுக்கு நீங்க எழுதி கொடுக்கறதும் எப்படி புக்ல இருக்கோ அப்படி இருந்தாலும் உங்களுக்கு மார்க் போடுவான். நீ அதே விஷயத்த வேற மாதிரி எழுதி இருக்கிற, அதை விட தெளிவாகவே எழுதியிருந்தா கூட அவனுக்கு மார்க் போட மாட்டான். அவன் முட்டாவாதியா. அதே போலதான் நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்டவர். ஒருவேளை உனக்கு முட்டாளா கூட தெரியலாம். அவர் சொல்லி இருக்கிறபடி செய், அவ்வளவு. அவர் சொல்லி இருக்கிறபடி செய்யாமல் அவர் சொன்னதை நீ செய்தாலும் அது அர்த்தம் அல்ல. அதைதான் அந்த வார்த்தை சொல்கிறது. கர்த்தர் சொன்னபடியே அவர்கள் மோசேயை கொண்டும் ஆரோனை கொண்டும் சொன்னபடியே செய்தார்கள். அன்றைய தினம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்னபடி செய்தார். அவர்களை எகிப்திலிருந்து கர்த்தர் மீட்டு கொண்டு போனார். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறபடி அவர் சொன்னதை செய்வீர்களே ஆனால், அவர் வரையறுத்து கொடுத்திருக்கிறபடி அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நேராக நடப்பீர்களே ஆனால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் வாழ்க்கையில மாறாது.